ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா, எளிய முறையில் வீட்டிலே ஒரு இன்குபேட்டரை எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, ஒரு டஸ்டட் எடுத்துக்கிறோம், அது உங்கள் வீட்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்டர் எடுத்துக்கிறோம். ஹோல்டர் வந்து நீங்கள் புதுசாக வாங்கினாலும் வாங்கலாம், இல்லை உங்கள் வீட்டிலே இருக்க ஹோல்டர் கூட எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு பார்த்திங்கன்னா ஒயர் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 2 பின் ப்ளக் ஒன்று, ஒரு 60 வாட்ஸ் பல்பு, ஃபெவிகாலு, ஒரு டேப் எடுத்துக்கிறோம். அடுத்தது ஒரு காட்டன் பாக்ஸு, இது மட்டும் இல்லாமல் 2 தெர்மாக்கோல் எதுக்கு எடுத்துக்கிறோம் பார்த்திங்கன்னா, ஹீட்டை வந்து டெம்பரேச்சர் வந்து பரவ வைக்கிறதுக்காக தெர்மாக்கோல் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வச்சு எப்படி ஒரு இன்குபேட்டரை எளிய முறையில் தயாரிக்கலாங்க பற்றி பார்க்க போகிறோம். காட்டன் பாக்ஸில் ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு தெர்மாக்கோலை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கட் பண்ண தெர்மாக்கோலை இது மாதிரி உள்ளே வச்சு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ணி தேவையில்லாதன்னு நீக்கிட்டு கரெக்டான ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு சரியான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம் வெளியே.
இது மாதிரி நம்ம கட் பண்ண தெர்மாகோல் சீட்டெல்லாம் அதுக்கு ஈக்குவலாக ஃபெவிகால் எடுத்து உள்ளே தடவி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் உள்ள. இது மாதிரி நம்ம ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மள்ட்ட இருக்க ஒயரில் ஒரு பக்கம் வந்து ஹோல்டரையும் இன்னொரு பக்கம் வந்து 2 பாயிண்ட் ப்ளக்கையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி ஒயரை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க தெர்மாகோல் ஷீட்டில் மட்டும் நம்ம ஹோல்டரை செட் பண்ணுற அளவுக்கு ஒரு ஃபோல்ட் போட்டு ஹோல்டரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இது மாதிரி ஹோல்டர்லாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்க பல்பை வந்து ஹோல்டரோட கனெக்ட் பண்ணுறோம். இது மாதிரி கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் லைட்டரோட வெளிச்சம் வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆக மாட்டோம் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். நாங்கள் வந்து எங்கள்கிட்ட இருக்க பொருட்களை வச்சு சிம்பிளாக தயாரிச்சிருக்கோம். இல்லை நீங்கள் வந்து இன்னும் நிறையா 100 முட்டை 50 முட்டை பொறிக்க வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெம்பரேச்சரில் கண்ட்ரோல் பண்ணது வந்து தெர்மோஸ்டாட்டர் பயன்படுத்தலாம். அது வந்து பார்த்திங்கன்னா 37.5 டிகிரி செல்சியஸ் வந்து கோழி குஞ்சுங்களுக்கு கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கோம் முட்டைங்களுக்கு. அப்போ வந்து கோழி குஞ்சுகள் வந்து அதிக ஹீட் வந்து அதிகமானோ இல்லை கம்மியானாலும் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு வந்து கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணணும். இந்த தெர்மோஸ்டாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே கிடைக்கும், அமேசான் ஃப்ளிப்கார்ட்லேயே. இதோட ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்திங்கன்னா 200லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது பார்த்திங்கன்னா ஒரு மேனுவலான ஒரு இன்குபேட்டர் தான். நீங்கள் முட்டைகளை வந்து டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா 3லேருந்து 4 தடவை வந்து ரொட்டேஷன் பண்ணணும். அதை வந்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணல உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா முட்டைகளில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு வந்து நீங்கள் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 20லேருந்து ஒரு 25 நாளுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பான பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். இது மாதிரி இன்குபேட்டரில் பொறிக்க வைக்கிற குஞ்சுங்க பார்த்தோன்னா 18லேருந்து 21 நாள் கூட பொறிச்சிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.